தூக்கி போடுறா. வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. போன காணொலியில் நம்மளோட மைக் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனிமேல் ஃபுல்லாக வர எல்லா காணொலியிலும் இந்த மைக் தான் ஆடியோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மள்ட்ட இன்னொரு பேக்கேஜ் இருக்குது அமேசானில். ஆமாம், அமேசான் பிக் பில்லியன் சேலில் வந்து எக்கச்சக்கமாக வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்டை வந்து பிரிச்சிடும். நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. டிப்பிக்கல் இந்தியன் வே ஆஃப் அன்பாக்சிங். இது தூக்கி ஓரமாக வைப்போம். இது என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இது நான் வந்து இது கூட போட்டிருந்தேன், போஸ்ட் கூட போட்டிருந்தேன். இப்போ ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 90s கிட்டுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது இப்படி அமுக்கி உடச்சி விளையாடுவோம். எல்லா 90s கிட்டுக்கும் ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசில் விளையாடிருந்தீங்கன்னா கீழே கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். இப்போ இந்த இது நம்ம ஃபுல்லாக பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு பசங்களை கொடுத்துருவோம். அவனுக்கு ஜாலியாக வெடிச்சிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ இதுதான் ப்ராடக்ட், பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரைபாடு. நம்மள்ட்ட ஏற்கனவே இன்னொரு கொரில்லா பாடும் இருக்குது, அதுவும் நம்ம வச்சுருக்கோம். சரி, இது இன்னொன்று நம்ம சேனல் அப்கிரேட் நிறைய பண்ணலாம் ஐடியா இருக்கவே, இது இன்னொன்று தேவைப்படும் அப்படின்ட்டு நம்ம இது ரெண்டாவது ப்ராடக்ட் வாங்கினோம். இது என்ன பிராண்ட்னா அடோஃபிஸ் ஃப்ளெக்சிபிள் கொரில்லா ட்ரைபாடு. இதுதான் நீங்கள் பார்த்துங்க பிராண்டு. இது வந்து நான் வாங்குறதுக்கு காரணம் வந்து செரி விலாக்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஃபேமஸான தமிழ் மோட்டோ விலாகர். அவரும் இந்த இது தான் வச்சுருந்தார். அப்புறம் இன்னொன்று சங்கர் முருகேசன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் இது தான் வச்சுருந்தார். அதனால தான் சரி இவங்களாம் வச்சுருக்காங்க. செரி விலாக்ஸ் இத்தனைக்கும் டிஎஸ்எல்ஆர் போட்டு யூஸ் பண்ணுவார் இது. ஆனால் தான் சரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நம்பி தான் நான் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இதோட இது கொடுத்துருக்கான், ஷேப்பு டிசைன் கொடுத்துருக்கான். இது வந்து 360 டிகிரி ரொட்டேட்டிங் பாலு. மேக்ஸிமம் லோடு வந்து 1.5 kg. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை வாங்க. இதிலே 2 வேரியன்ட் இருக்குது. ஹெட் பால் இல்லாமல் இருக்குது, ஹெட் பாலோடு இருக்குது. ஹெட் பாலோடு இருக்கிறது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஆனால் நீங்கள் வாங்குறது இருந்தால் நான் அந்த வேரியண்ட்டோட போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஹெட் பாலோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நீங்கள் ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம், சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. ரைட் சைடில் அது திக்கானது ஆன்டி கிராக்காக அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்குள்ளே என்னென்ன வரும், அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அது எப்படி வைக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் தான் நான் சொன்னது, கோப்ரோ கேமரா, டிஎஸ்எல்ஆர் எல்லாமே நீங்கள் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுதான் இது வந்து அடோஃபிஸோட ஃப்ளெக்சிபிள் கொரில்லா ட்ரைபாடு. நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். உள்ள சின்ன மவுண்டிங் ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட மெயின் ட்ரைபாடு. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி மேலே இருக்க ஹெட் பால்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஃபீல் எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறது. பார்க்க நல்லாவே இருக்குது, க்ரிப்பு நல்லா இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே இது இருக்கும். நீங்கள் நல்லா இது ஓப்பன் பண்ணி ஸ்டாண்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த கொரில்லா அந்த ரவுண்டிங் பாலு. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமரா ஆங்கிள்லாம் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த vlog போக போக உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதோட சேர்த்து சில மவுண்டிங் ஸ்க்ரூஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாம்ப் மாதிரி வரும் அடியில். அந்த கிளாம்பை வந்து நீங்கள் இதில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ட்ரைபாடோட நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதெல்லாம் நீங்கள் வேணால் தனியாக உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்க மவுண்டிங்கும் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே முக்கியமானது. இது வந்து ஃபோனுக்கு ஹோல்ட்ரு. நீங்கள் இது நல்லா பார்த்துக்கோங்க. குவாலிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறது வாங்குங்க. சில இதில் வந்து வேறு மாதிரி மேலே ஸ்ப்ரிங்கு மாதிரி வச்சு கொடுப்பான், அது ரொம்ப நல்லா இருக்காது. என் ஃபோன் ஏற்கனவே அதில் யூஸ் பண்ணி உடஞ்சிருச்சு. இதில் வந்து நல்லா க்ரிப்பு நல்லாவே கிடைக்கும் இந்த மொபைல் ஹோல்டரில். ஸோ நீங்கள் பார்த்து வாங்கும்போது இந்த மாதிரி மொபைல் ஹோல்டராக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஸ்லிப் ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். மொத்தமாக பாக்ஸ்குள்ளே வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது தான், வேறு எதுவுமே இந்த பாக்ஸ்குள்ளே இல்லை. இப்போ நம்ம இதோட யூசேஜ் பற்றி பார்ப்போம். ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து லென்த்து நான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ன்ட்டு ஆக்சுவலி எதிர்பார்த்தேன். குவாலிட்டி ஓகே தான். இது ரேட் வந்து 750 rupees தான். இது எனக்கு அமேசான் பிக் பில்லியனில் தான் வாங்கினேன் நான். இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரொட்டேட்டிங் பால். இது சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த ரொட்டேட்டிங் பாலு. நீங்கள் பாருங்கள், ஆங்கிள் வந்து சூப்பராக எந்த பக்கம் வேணுமானாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து வாங்குங்க. இது நீங்கள் தனியாகவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக இப்போ உங்கள் டிஎஸ்எல்ஆரில் டேரெக்டாக நீங்கள் ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணிக்கலாம். கோப்ரோ டேரெக்டாக ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாலு இந்த இதுவும் நல்லாயிருக்கு. இந்த இது நான் வாங்கிறது முக்கியமான காரணம், சின்னதாக இருக்குது, பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு. அதனால தான் இது வாங்குறதுக்கு காரணம். வெயிட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. குவாலிட்டி ஆஹா ஓஹோன்னெலாம் சொல்ல மாட்டேன்.
ரப்பர் தான். அது நீங்கள் எவ்வளோக்கு இது தாங்கும்னு தெரியல. நான் வேணால் அதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். போக போக யூஸ் பண்ணிவிட்டு மேபி 1 இயர் கழித்து நம்ம சேனலில் வந்து இதை பற்றி ஒரு வீடியோ திரும்பி நம்ம போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இது வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மொபைல் மவுண்ட்டு போட்டாச்சு. கீழே இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கானா, அந்த ஸ்க்ரூவையும் நம்ம வந்து இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்மள்கிட்ட சாம்சங் மொபைல் இருக்குது, இதை வந்து நம்ம போடுவோம். சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே எந்த பக்கம் நீங்கள் ஷேக் பண்ணாலும் ஃபோன் விழவே விழாது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த இது இது வந்து ரொம்பவே ஒர்த்துன்ட்டு. நம்மளோட அந்த இன்னொரு கொரில்லா பாட்லேயும் நம்ம இந்த இது தான் வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் உங்களுக்கு vlog பண்ணுறதுக்கு இது நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணலாம், இது பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு vlog பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே நடந்து போகிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இது வந்து கை பாருங்கள், உங்கள் க்ரிப்பு பாருங்கள், ஃபுல்லாக க்ரிப்பு நல்ல க்ரிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், சின்னதாக இருக்கும். இதுதான் அந்த இன்னொரு கொரில்லா பாட் சொன்னேன். இது வந்து எதுக்கு பெஸ்ட்டுனா வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி விட்டு ஏதாவது இதுக்குள்ளே இப்போ ஒரு கம்பி இருக்குது அதில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக நின்று vlog பண்ணணுன்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் கையில் பிடிச்சி இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள், இது வந்து கைக்குள்ளே இப்படி நிற்குது, இது வந்து இப்படி நிற்கலை. அதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம். இது நாங்கள் வாங்கினதுக்கும் காரணம் அதுதான். இப்போ இங்கே ஒரு போல் இருக்குன்னா இந்த இதுவை நான் ஃபிட் பண்ணிவிட்டு அந்த போலில் சூப்பராக நின்று பேசுவேன். அதுவே இந்த இது வந்து அந்த அளவுக்கு ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரப்பரி மெட்டீரியல் தான், இது வழுக்கி விட ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இது vloggingக்கும் இது எங்கேயாவது போல் அந்த மாதிரி மரத்தில் அதில் எதுலையாவது நல்லா மாட்டிட்டு vlog பண்ணுறதுக்கு தான் இந்த 2 இது நாங்கள் வாங்கினோம். இப்போ இந்த ரொட்டேட்டிங் பால் நான் சொன்னேன்ல, இதோட அட்வான்டேஜ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். நான் டக்குன்னு நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அப்படி இப்போ கீழே இப்படி எதாவது ஃபோக்கஸ் பண்ணால் லூஸ் பண்ணிவிட்டு நான் இது இப்படி டைட் பண்ணேன்னா அதை பாருங்கள், இது இப்படி போயிடுச்சா. இப்போ கீழே நான் ஏதாவது சினிமேட்டிக் ஷாட் எடுக்கணும் அந்த மாதிரினா இது பண்ணலாம். அதுவே திரும்பி நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதுவே இதோ பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ஃபுல் ஃப்ளாட் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக நீங்கள் ஏதாவது இப்படி வச்சு கூட ஸ்கை ஷாட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம். இப்போ நீங்கள் vlog பண்ணோம் அப்படின்னா ஒரு சில பேர் அந்த ஆங்கிள் வந்து கழுத்து இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கே ஒரு சில வீடியோ அப்படி ஆகும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இப்படி ஃப்ளாட்டாக பிடிச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு vloggingக்கும் உங்களுக்கு வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாகவே ஒரு சூப்பரான ஒரு அப்கிரேடுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் யாராவது ஒரு புது யூடியூபர் என்ன மாதிரியே இருக்கீங்க, உங்களோட பேஷன் வந்து ட்ராவல் பண்ணுறது, நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது செகண்டரி தான். உங்களுக்கு நீங்கள் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும், நிறைய நீங்கள் வந்து கேப்சர் பண்ணி ஃப்யூச்சரில் போட்டு பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சில இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ரொம்ப ஷேக்கியான இமேஜ் கண்டிப்பாக உங்களுக்கே பார்க்க பிடிக்காது, அந்த என்ன தான் ப்ளேஸ் சூப்பராக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது அது வந்து எந்த ஷேக்கும் இல்லாமல் கிளியர் ஷார்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்கவும் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மெமரிஸ் வந்து இன்னும் சூப்பராகவே ரீகலெக்ட் ஆகும். அதுதான் மெயின் ரீசனே நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணது. மற்றபடி இதோட யூசேஜ்லாம் போக போக சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம காணொலியில் நம்ம சேனலில் வரப்போகிற எல்லா வீடியோவும் நம்ம இது இல்லைனா இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஷூட் பண்ணுவோம். மைக்கும் அதே மாதிரி நம்ம இன்னொரு மைக்குக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கேன். எல்லா ப்ராடக்ட்டு அடுத்த வீக் என்ன வீடியோன்ற அந்த சின்ன அந்த ஹிண்ட்டு எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு உடனே சொல்லிகிட்ருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இல்லைனா லிங்க் வந்து கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன், இல்லைனா அடிக்கடி வீடியோவிலே வந்து போயிட்டு வந்துருக்கோம், இந்நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து இது பண்ணுறேன். நாலேஜுன்றது ஷேர் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு தருணத்தில் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த உங்களுக்கு இன்னொரு வீடியோ வரும், அது வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் என்னென்ன வாங்கினோம் அமேசானில் அது எல்லாமே உங்களுக்காக நான் ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிக்கிறேன். எப்போ வரும்னு தெரியல, அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. அது எல்லாம் வந்தோடனே நாங்கள் எவ்வளோ க்ரேஸியாக ஷாப்பிங் பண்ணோம் அந்த அமேசான் பிக் பில்லியன் சேல்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு காணொலி போடுறேன். இப்போ